மன்னன் இரணியா அந்த இளம்பெண்ணை கூர்மையாக பார்த்தான். பின்னர் பூசாரியை நோக்கி, இவள் யார்? இந்த புனித ஆலயத்தில் தியானத்தில் இருந்த ஒருவரின் மன அமைதியை கலைக்கும் அளவுக்கு இவளுக்கு என்ன துணிச்சல்? என்று கடுமையான குரலில் கேட்டான். அரசனின் கோபம் இன்னும் தணியவில்லை. பூசாரி ஏதோ கூற முயன்றார். ஆனால் இரணியா அவரை பேசவிடாமல், இது சாதாரண தவறு அல்ல. இறைவனை தியானித்துக் கொண்டிருந்த பக்தனின் தியானத்தை கலைப்பது மிகப்பெரிய குற்றம். இப்படிப்பட்ட செயலை நான் மன்னிக்க முடியாது என்று உறுதியுடன் கூறினான். ஆலயத்தில் இருந்த அனைவரும் அமைதியாக நின்றனர். அதன்பின் மன்னன் தனது தீர்ப்பை அறிவித்தான். இந்த பெண்ணை வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடையுங்கள். இனி அவள் சுதந்திரமாக வெளியே வரக்கூடாது. என் உத்தரவை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று சினம் கலந்த குரலில் கட்டளையிட்டான். அந்த வார்த்தைகள் கேட்டதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மன்னனின் உத்தரவுக்காக காத்திருந்த வீரர்கள் உடனே முன்வந்தனர். அவர்கள் அந்த இளம்பெண்ணை ஆலயத்திலிருந்து அழைத்துச் செல்லத் தயாரானார்கள். பூசாரி ஏதோ சொல்ல முயன்றாலும் மன்னனின் கட்டளையை மீற யாருக்கும் துணிவு இல்லை. ஆலயத்தின் அமைதி மீண்டும் பதற்றமாக மாறியது. அந்த இளம்பெண் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக நின்றாள். அவளது முகத்தில் பயம் இருந்தாலும் அதைவிட ஆழமான பொறுமை தெரிந்தது. வீரர்கள் அவளை ஆலயத்திலிருந்து அழைத்துச் செல்ல முன்னேறியபோது அந்தச் சம்பவம் இரணியாவின் வாழ்க்கையை எதிர்பாராத விதமாக மாற்றப்போகும் தொடக்கமாக மாறியது என்பதை அப்போது யாரும் உணரவில்லை. பூசாரியின் வாயிலிருந்து பாரிஜாதம் என்ற பெயர் வெளிவந்த அந்த கணமே மன்னன் இரணியா அதிர்ச்சியில் உறைந்தான். அவனது மனதில் அரச ஜோதிடர் கூறிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கின. பாலைவனத்தில் பாரிஜாதத்தை தேடுங்கள் என்ற அந்த அறிவுரை இப்போது முற்றிலும் வேறொரு பொருளை உணர்த்துவது போல இருந்தது. இரணியா அந்த இளம்பெண்ணை நீண்ட நேரம் அமைதியாக பார்த்தான். ஜோதிடர் கூறியது ஒரு அரிய மலரை பற்றிதான். ஆனால் இங்கே அதே பெயரைக் கொண்ட ஒரு பெண் அவன் கண்முன் நின்றிருந்தாள். இது வெறும் தற்செயலான ஒற்றுமையா அல்லது இறைவன் ஏற்படுத்திய மர்மமான நிகழ்வா என்பதை அவனால் புரிந்துகொள்ள முடியவில்லை. சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்ற இரணியா ஆழமாக ஒரு பெருமூச்சை விட்டான். இதுவரை கோபத்தில் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் மறந்து தனது மனதை அமைதிப்படுத்திக் கொண்டான். இறைவன் தனது பயணத்தை எதிர்பாராத பாதையில் திருப்பியிருக்கிறான் என்ற எண்ணம் அவனுள் தோன்றியது. பின்னர் பூசாரியையும் அவரது மகளான பாரிஜாதத்தையும் நோக்கி, உங்களை நான் தவறாக புரிந்துகொண்டேன். இனி உங்களிடம் ஒரு முக்கியமான உதவியை நான் கேட்க விரும்புகிறேன் என்று மரியாதையுடன் கூறினான். அந்த வார்த்தைகளை கேட்ட பூசாரியும் பாரிஜாதமும் அமைதியாக மன்னனை நோக்கி பார்த்தனர். என் பேரரசு மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளது. போரின் நிழல் நம் நாட்டைச் சூழ்ந்திருக்கிறது. என் மக்களின் நலனுக்காகவும் இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் நீங்கள் இருவரும் என் அரண்மனைக்கு வரவேண்டும் என்று இரணியா வேண்டுகோள் விடுத்தான். அவனது குரலில் இருந்த பணிவைக் கண்டு பூசாரி ஆச்சரியமடைந்தார். பூசாரி சில நொடிகள் இறைவனின் சிலையை நோக்கி வணங்கினார். பின்னர், அரசே, இது இறைவனின் விருப்பம் என்றால் நாங்கள் மறுப்பதற்கு எதுவுமில்லை. மக்களின் நன்மைக்காக செய்யும் எந்த பணியும் எங்களுக்கு புனிதமான கடமையே என்று அமைதியாக பதிலளித்தார். அந்த பதிலை கேட்ட இரணியாவின் மனம் சற்று இலகுவானது. உடனே தனது வீரர்களிடம் தேரை தயார்படுத்துமாறு உத்தரவிட்டான். பூசாரியும் பாரிஜாதமும் மிகுந்த மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டனர். ஆலயத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டபோது மாலை நேர சூரிய ஒளி அந்த பயணத்தை ஆசீர்வதிப்பது போல தெரிந்தது. அரண்மனையை அடைந்த பிறகு இரணியா அவர்களுக்கு தகுந்த மரியாதையுடன் தனி வசதிகளை ஏற்பாடு செய்தான். இதற்கு முன் சிறையில் அடைக்க உத்தரவிட்ட அதே பெண்ணை இப்போது அரச விருந்தினராக வரவேற்றான். அந்த மாற்றத்தை பார்த்து அரசவையினர் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். அடுத்த நாள் முதல் பூசாரியும் பாரிஜாதமும் அரண்மனையில் உள்ள புனித ஆலயத்தில் தினமும் சிறப்பு பூஜைகளை நடத்தத் தொடங்கினர். பேரரசின் அமைதி, மக்களின் நலம், போர் இல்லாத எதிர்காலம் மற்றும் இறைவனின் அருள் கிடைக்க வேண்டும் என்று மனமார பிரார்த்தனை செய்தனர்.
அரண்மனை முழுவதும் மந்திர ஓசைகளும் தீப ஒளியும் நிறைந்தன. இந்த நிகழ்வுகளுக்குப் பின்னால் இறைவனின் மறைமுகத் திட்டம் ஒன்று இருப்பதை இரணியா உணரத் தொடங்கினான். பாரிஜாதம் என்ற பெயர் கொண்ட அந்த பெண்ணின் வருகை தனது வாழ்க்கையிலும் பேரரசின் எதிர்காலத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை அவன் இன்னும் முழுமையாக அறியவில்லை. ஆனால் விதி ஏற்கனவே தனது புதிய அத்தியாயத்தை அமைதியாக எழுதத் தொடங்கியிருந்தது. அரண்மனையில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிறைவடைந்ததும் அனைவரும் இறைவனின் அருளை வேண்டி அமைதியாக நின்றிருந்தனர். அப்போது அரண்மனை வாசலில் இருந்து ஒரு வீரன் வேகமாக உள்ளே வந்து இரு கைகளாலும் மிகுந்த கவனத்துடன் பாதுகாத்திருந்த ஒரு அரிய மலரை மன்னன் இரணியாவிடம் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். அந்த மலரை பார்த்த இரணியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. இது பாரிஜாதம் என்று அவன் மெதுவாக உச்சரித்தான். பல நாட்கள் தேடியும் கிடைக்காத அந்த அரிய மலர் பூஜை முடிந்த உடனேயே தனது கைகளில் வந்து சேர்ந்ததை அவனால் நம்ப முடியவில்லை. அங்கிருந்த அனைவரும் அந்த அதிசய தருணத்தை மௌனமாகக் கண்டு வியந்தனர். இரணியா மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் அந்த பாரிஜாத மலரை தனது இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டான். அந்த மலரின் நறுமணம் அரண்மனை ஆலயம் முழுவதும் பரவியது. இது இறைவனின் அருளால் கிடைத்த பரிசு என்று மனதிற்குள் எண்ணிய அவன் தனது அகந்தையை மறந்து முழு பக்தியுடன் இறைவனை நோக்கி நடந்தான். சிவபெருமானின் திருவடிகளின் முன் சென்ற இரணியா கண்களை மூடி ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தான். பின்னர் மிகுந்த பணிவுடன் அந்த பாரிஜாத மலரை சிவலிங்கத்தின் மீது சமர்ப்பித்தான். ஆலயத்தில் ஒலித்த மணி சத்தமும் வேத மந்திரங்களும் அந்த புனித தருணத்தை மேலும் தெய்வீகமாக மாற்றின. அந்த கணத்தில் இரணியாவின் மனதில் இருந்த பயமும் குழப்பமும் மெதுவாக விலகத் தொடங்கின. பாரிஜாத மலர் இறைவனுக்குச் சமர்ப்பிக்கப்பட்டதன் மூலம் தனது வாழ்க்கையிலும் பேரரசின் எதிர்காலத்திலும் ஒரு புதிய திருப்பம் ஆரம்பமாகிவிட்டது என்ற நம்பிக்கை அவனுள் வலுவாக பிறந்தது. அந்த பூஜை வெறும் வழிபாடாக இல்லாமல் நம்பிக்கையும் தெய்வ அருளும் ஒன்றிணைந்த மறக்க முடியாத தருணமாக மாறியது. அடுத்த நாள் காலையிலேயே அரண்மனை வாயிலில் ஒரு தூதுவர் அவசரமாக வந்து சேர்ந்தான். அவனது கையில் எதிரி அரசின் முத்திரையுடன் கூடிய ஓலைச்சுவடி இருந்தது. அதை மன்னன் இரணியாவிடம் மரியாதையுடன் ஒப்படைத்தான். அரசவையில் இருந்த அனைவரும் ஆவலுடன் அந்தச் செய்தியை எதிர்பார்த்தனர். இரணியா ஓலைச்சுவடியை திறந்து வாசிக்கத் தொடங்கினான். சில வரிகளை படித்தவுடனேயே அவனது முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. பல நாட்களாக தனது பேரரசை அச்சுறுத்திய எதிரி மன்னன் சூரியா போரை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்திருந்தான். இனி இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நடைபெறாது என்றும் அந்தச் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை கேட்ட அரசவையினர் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். போருக்காக ஆயத்தமாக இருந்த வீரர்கள் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இத்தனை நாட்கள் கடுமையாக போராடிய சூரியா திடீரென போரை நிறுத்தியதற்கான காரணம் யாருக்கும் புரியவில்லை. மன்னன் இரணியா சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்றான். சிவபெருமானுக்கு பாரிஜாத மலரை சமர்ப்பித்த பிறகே இந்த எதிர்பாராத செய்தி வந்ததை நினைத்தபோது இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல என்று அவனது மனம் உணர்ந்தது. இறைவனின் அருளே தனது பேரரசை காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை அவனுள் மேலும் வலுவடைந்தது. அந்த நாளிலிருந்து அரண்மனை முழுவதும் நிம்மதியின் காற்று வீசத் தொடங்கியது. மக்களின் முகங்களில் மீண்டும் மகிழ்ச்சி மலர்ந்தது. இரணியா வானத்தை நோக்கி கைகளை கூப்பி இறைவனுக்கு நன்றி செலுத்தினான். ஒரு போர் முடிவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவனது வாழ்க்கையும் புதிய நம்பிக்கையின் பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. போர் முடிந்து அமைதி நிலவிய பிறகு மன்னன் இரணியா தனது வாழ்க்கையை மாற்றிய அந்த பெண்ணை பற்றியே அதிகம் சிந்தித்தான். தெய்வ அருளால் தனது பேரரசு காப்பாற்றப்பட்டது என்றும் அந்த அருளின் அடையாளமாக பாரிஜாதம் தனது வாழ்வில் வந்தாள் என்றும் அவன் நம்பினான். இறுதியில் அரசவையினர் மற்றும் ஆலய பூசாரியின் சம்மதத்துடன் பாரிஜாதத்தை திருமணம் செய்து தனது பட்டத்து அரசியாக ஏற்றுக்கொண்டான். இரணியா மற்றும் பாரிஜாதத்தின் திருமணம் மிகுந்த கோலாகலமாக நடைபெற்றது. பாலைவனம் முழுவதும் திருவிழா கொண்டாட்டம் நிலவியது.
அரண்மனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் தங்கள் அன்பு மன்னனுக்கும் புதிய அரசிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். திருமணத்திற்குப் பிறகு மன்னன் இரணியா தனது வாழ்வில் ஏற்பட்ட அதிசய மாற்றத்தை என்றும் மறக்கக்கூடாது என்று முடிவு செய்தான். அதனால் பல ஆண்டுகளாக பாலைவனம் என்று அழைக்கப்பட்ட தனது பேரரசுக்கு தனது அரசியின் நினைவாக பாரிஜிதம் என்ற புதிய பெயரைச் சூட்டினான். அந்த அறிவிப்பு அரசவையிலும் மக்களிடையிலும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதிய பெயருடன் அந்த நாடும் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இரணியாவும் அரசி பாரிஜாதமும் இணைந்து நீதியுடனும் கருணையுடனும் நாட்டை ஆட்சி செய்தனர். ஏழை எளிய மக்களின் தேவைகள் கவனிக்கப்பட்டன. விவசாயம், வணிகம், கலை, கல்வி என அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்தன. மக்கள் அச்சமின்றி நிம்மதியாக வாழத் தொடங்கினர். காலம் கடந்தாலும் மன்னன் இரணியா மற்றும் அரசி பாரிஜாதத்தின் ஆட்சி மக்களின் மனதில் பொற்காலமாக நினைவுகூரப்பட்டது. பாரிஜிதம் என்ற பெயர் வெறும் ஒரு நாட்டின் பெயராக அல்ல, அன்பு, பக்தி, நம்பிக்கை மற்றும் நல்லாட்சியின் அடையாளமாக தலைமுறைகள் முழுவதும் போற்றப்பட்டது. இரணியா தனது வாழ்நாள் முழுவதும் தனது பலத்தையும் வீரத்தையும் போர்த் திறமையையும் மட்டுமே நம்பியவன். எந்த போரையும் தனது வாளாலும் தைரியத்தாலும் வெல்ல முடியும் என்ற உறுதியுடன் வாழ்ந்தான். வெற்றியே அவனது அடையாளமாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. மனிதனின் வலிமையால் முடியாத சில விஷயங்கள் இருப்பதை அவன் உணர்ந்தான். எவ்வளவு வீரனாக இருந்தாலும் இறைவனின் அருளின்றி சில கதவுகள் திறக்காது என்பதை அவனது அனுபவம் அவனுக்கு புரிய வைத்தது. பாரிஜாதத்தை தேடிய பயணமும் ஆலயத்தில் நடந்த அதிசய நிகழ்வுகளும் இறுதியில் போர் நிறுத்தப்பட்ட செய்தியும் இரணியாவின் மனதை முழுமையாக மாற்றின. தனது அகந்தையை விட்டு இறைவனை முழுமையாக நம்பியபோதுதான் தீர்வு அவன் முன் தோன்றியது. அந்த நம்பிக்கையே அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. அன்று முதல் இரணியா தனது வீரத்தோடு சேர்த்து பக்தியையும் தனது வாழ்வின் அடித்தளமாக கொண்டான். மனிதன் முயற்சி செய்ய வேண்டும், ஆனால் வெற்றியை முழுமையாக்குவது இறைவனின் அருளே என்ற உண்மையை தனது மக்களுக்கும் எடுத்துரைத்தான். அவனது ஆட்சியில் நம்பிக்கையும் நீதியும் இறைபக்தியும் ஒன்றாக வளர்ந்தன. வாழ்க்கையின் கடினமான தருணங்கள் பல நேரங்களில் முடியாதவை போல தோன்றலாம். ஆனால் மனிதனின் உண்மையான முயற்சியோடு இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் இணைந்தால் மிகப்பெரிய சவால்கள் கூட எளிதாக மாறிவிடும். இரணியாவின் வாழ்க்கை அந்த உண்மைக்கு என்றென்றும் அழியாத சாட்சியாக நிலைத்தது.